வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தொடரும் மருத்துவர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை. யாழ் போதனாவிலும் நோயாளிகள் பெரும் அவதி. கத்தோலிக்க பாதிரியாரை தாக்கிய காவல்துறை நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. யாழ் இந்துவின் சிவலிங்கம் அகற்றப்பட்ட விவகாரம் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. புதுக்குடியிருப்பில் காணாமல் போன இளைஞன் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு. ஒரே நாளில் 12,000 ரூபாவால் அதிகரித்த தங்கத்தின் விலை அதிர்ச்சியில் இலங்கை மக்கள். டிட்பாவால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 6,680 பேர் தொடர்ந்து தற்காலிக முகாம்களில். இஷாரா செவ்வந்தியை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு. சாரதியின் துணிச்சலான முடிவால் காப்பாற்றப்பட்ட 80 பயணிகளின் உயிர். தெற்கு கடலில் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட படகுடன் 5 கைது. யாழ் ஆலயம் ஒன்றின் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான 50 சிலைகள் திருட்டு. இருக்கைப்பட்டி இன்று முதல் கட்டாயம், மீறினால் அபராதம். இலங்கையில் வயதானவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். காரும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. இளைஞன் பலி, இளம் பெண்கள் காயம். அமெரிக்காவில் 8 பேருடன் தீப்பிடித்தெறிந்த தனியார் விமானம். பயணித்தவர்களுக்கு நேர்ந்த கதி. மத்திய தரைக்கடலில் அதிரடி வேட்டை. ரஷ்ய எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்த பிரான்ஸ். தொடர்வன விரிவான செய்திகள். நாடு தழுவிய ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் இன்று காலை 8 மணி முதல் ஈடுபட்டுள்ளனர். இதற்கமைய யாழ் போதனா வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர்களும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5 விடயங்களை உள்ளடக்கி இந்த தொழிற்சங்க போராட்டம் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த 5 கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கம்பகா குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த காவல்துறை மோட்டார் சைக்கிள் பிரிவைச் சேர்ந்த 6 பேர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியறை வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று கம்பகா நீதவான் முறையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 29ஆம் தேதி அடையாள அணிவகுப்பு நடத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார். கத்தோலிக்க பாதிரியார் உத்தரவை மீறி தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் சென்ற போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை காவல்துறையினர் குறித்த நடவடிக்கை தொடர்பில் கத்தோலிக்க பேரவை கண்டனம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அமைக்கப்பட்ட சிவலிங்கம் அகற்றப்பட்ட விடயம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீற மனுவை பூரண விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இலங்கை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2018 யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வளாகத்துக்குள் புதிதாக சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த சிவலிங்கம் கல்லூரி அதிபரால் அகற்றப்பட்டதோடு அதை வேறொரு இடத்தில் மீண்டும் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த செயற்பாடு தமது மதம் மற்றும் அடிப்படை உரிமையை மீறுவதாக கூறி பழைய மாணவர்கள் 3 மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பால் உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் மனுதாரர்கள் இலங்கை அரசியலமைப்பின் உறுப்பினர்கள் மீறப்பட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்களுக்கு அமைய விசாரணை தேதியாக எதிர்வரும் ஜூலை 3ஆம் தேதி குறிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காணாமல் போன இளைஞனின் சடலம் விளையாட்டு மைதான கிணற்றில் இருந்து இன்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் பகுதியில் வசித்து வந்த 24 வயதுடைய பாலசுப்பிரமணியம் சாம்சன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு சுமார் 7:30 மணியளவில் இந்த இளைஞன் வீட்டுக்கு வந்த நபர் ஒருவர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் குறித்த இளைஞனை ஏற்றிச் சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் இதுவரை வீடு திரும்பவில்லை என்று அவருடைய தாயார் இன்றைய தினம் காலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்த இந்த இளைஞனின் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள விடியல் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கிணற்றுக்கட்டில் இருந்து குறித்த இளைஞனின் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதோடு கிணற்றுக்குள் குறித்த இளைஞனுடையதாக கருதப்படும் காரணி ஒன்று காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து குறித்த கிணற்று நீரை வெளியேற்றி தேடுதல் மேற்கொண்ட போது இந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டார். இது கொலையா என்கின்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்ததன் காரணமாக இன்று இலங்கையில் தங்கத்தின் விலை 12,000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் முதன்முறை ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,000 கடந்துள்ளது.
அதன்படி இன்று காலை இலங்கை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,97,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,67,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் மேலும் 3 பேரின் மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. நேற்று இடைப்படுத்தப்பட்ட தரவின் அடிப்படையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசு அதிபர்களால் உறுதி செய்யப்பட்ட தரவுக்கேற்ப கண்டி, வவுனியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொரு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதற்கேற்ப டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கொண்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 649ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 173 பேர் காணாமல் போயுள்ளனர். இதேவேளை சூறாவளியால் பாதிக்கப்பட்டோரில் 2199 குடும்பங்களைச் சேர்ந்த 6680 பேர் தொடர்ந்து 85 தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 48,350 குடும்பங்களைச் சேர்ந்த 1,65,884 பேர் உறவினர் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் கனேமுல்லர் சஞ்சீவ படுகொலை செய்யப்படுவதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சவந்தியை மேலும் 90 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது சந்தேக நபரான இசாரா சவந்திக்கு எதிராக ஏற்கனவே வழங்கப்பட்ட 90 நாட்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு ஜனவரி 15ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதையடுத்து மேலதிக விசாரணைக்காக அவரை மேலும் 90 நாள் தடுப்பு காவலில் வைக்க நீதிவான் அனுமதி வழங்கியுள்ளார். அத்துடன் இந்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாருக்கு சிவப்பு அறிவித்தல் பிறப்பிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை பயணித்த அரச பேருந்தொன்று விபத்திலிருந்து தப்பியுள்ளது. குறிப்பாக தலவாக்கரையிலிருந்து 5:30 மணிக்கு கொழும்பு நோக்கி பயணத்தை ஆரம்பித்த இந்த பேருந்து கடவெல பகுதியில் உள்ள மகா வாங்குவா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று பிரேக் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதன்போது சாரதியின் செயற்பாட்டால் பள்ளத்தை நோக்கி சென்ற பேருந்து விபத்திலிருந்து தப்பியுள்ளது. பேருந்து ஒரு வளைவான பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஓட்டுநர் பேருந்தின் வேகத்தை குறைக்க 2வது கியரை மாற்றியுள்ளார். அந்த வேளை பேருந்தின் பிரேக்கின் அமைப்பில் முற்றிலும் செயலிழந்துள்ளது. இந்நிலையில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததால் பாரிய பள்ளத்தில் விழும் அபாயம் இருந்ததாகவும் அது பெரும் உயிரிழப்பாக மாறியிருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அபாய தருணத்தில் மகேஷ் சுதர்ஷன் என்ற சாரதி எந்த தயக்கம் இல்லாமல் நொடிகளில் முடிவெடுத்து பேருந்தை சாலையோரத்தில் உள்ள சாய்வான மண்மேடு செலுத்தி பேருந்தில் வெற்றிகரமாக நிறுத்தியுள்ளார். இந்த துணிச்சலான முடிவு பேருந்தில் பயணித்த 80 பயணிகளின் உயிர்களை காப்பாற்றியதாக அவர் தெரிவித்தார். 80 பயணிகளில் ஒருவருக்கு கூட காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு கடலில் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட 290 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் பல நாள் மீன்பிடி படகு போதைப்பொருள் விநியோகித்ததாக சந்தேகப்படும் மற்றொரு படகையும் 5 சந்தேக நபர்களையும் மிரிச மீன்பிடி துறைமுகத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர். டீலிஸ் 3 என்ற இந்த பல நாள் மீன்பிடி கப்பல் தெற்கு கடலில் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி கப்பல்களுக்கு போதைப் பொருட்களை வழங்கியமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை போதைப்பொருள் கொண்டு சென்ற போது கடற்படையால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் சந்தேக நபர்கள் நேற்று டிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 11 சந்தேக நபர்களும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எழுவதீவு வீரபத்திரர் ஆலயத்தின் 50 நாள் செய்யப்பட்ட எழுந்தருளிகள் களவாடப்பட்டதாக முறையிடப்பட்டுள்ளது. எழுவதீவு வீரபத்திர ஆலயத்தின் 2 எழுந்தருளி 50 சிலைகள் களவாடப்பட்டதாக ஊர்காவல்துறை ஆவணத்தில் முறையிடப்பட்டுள்ளது. ஆலயத்தின் வீரபத்திர மற்றும் பத்திரகாளி சிலைகளை கடந்த வியாழக்கிழமை அதிகாலை களவாடப்பட்டுள்ளன. களவாடப்பட்ட 2 சிலைகளும் சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் ஏனைய வீதிகளில் இருக்கைப்பட்டி அணியாதவர்களுக்கு எதிராக இன்று முதல் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது. இருக்கைப்பட்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட 3 மாத கால அவகாசம் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதியுடன் முடிவடைந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்தார். இதன்படி வாகன சாரதிகள் மற்றும் பயணிக்கும் அனைவரும் இருக்கைப்பட்டி அணிய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாகன சாரதி
மற்றும் முன்னிருக்கையில் அமர்ந்து செல்லும் பயணி இருவரும் இச்சட்டம் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் இந்த விதிமுறையை மிகவும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையில் வயது வந்தோர் மக்கள் தொகையில் சுமார் 30% பேர் மனநல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனநல ஆலோசகர் மருத்துவர் மதுஷானி டயஸ் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டோரில் கணிசமான பகுதியினர் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் முதியோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் வயதானவர்களுடைய மனநல பிரச்சினைகள் குறித்து விழிப்புணர்வு குறைவாக இருப்பதாகவும் மருத்துவர் டயஸ் மேலும் தெரிவித்தார். அனுராதபுரம் தம்புத்தேகமை பிரதேசத்தில் காரும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்தார். அத்துடன் முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்கள் இருவர் காயமடைந்தனர். இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றது. முச்சக்கர வண்டி சாரதியான தம்புத்தேகமை பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயது இளைஞன் விபத்தில் உயிரிழந்தார். முச்சக்கர வண்டியில் பயணித்த அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 2 இளம்பெண்கள் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவின் மைனே விமான நிலையத்திலிருந்து 8 பேருடன் புறப்பட்ட ஒரு தனியார் ஜெட் விமானம் தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விமான ஒழுங்குமுறை ஆணையம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. பயணித்தோரின் நிலை மற்றும் அவர்களின் அடையாளம் உடனடியாக தெரியவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஃபாங்கூர் சர்வதேச விமான நிலையத்தில் இரவு 7:45 மணிக்கு விபத்து இடம்பெற்றதாக மத்திய விமான நிர்வாகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. மேலும் அது பற்றி விசாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சில விவரங்கள் மட்டுமே கிடைக்கப்பெற்றன. ஆனால் விபத்துக்கு பின்னர் குறிப்பிடத்தக்க தீ விபத்து ஏற்பட்டதாக ஒரு அரசு அதிகாரி சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்தார். விபத்துக்கு முன்னர் விமான நிலையத்தில் லேசான பனிப்பொழிவு தொடங்கியதாக வானிலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் விபத்தில் வானிலை ஒரு பங்கை கொண்டிருந்ததாகவும் அதற்கு உடனடி அறிகுறியை அதிகாரிகள் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தடைகளை மீறி ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயற்பட்டதாக கருதப்படும் எண்ணெய் கப்பல் ஒன்று பிரான்ஸ் கடற்படையால் கைப்பற்றப்பட்டதோடு அதன் இந்திய மாலுமி கைது செய்யப்பட்டார். பிரான்ஸ் மார்செய் நகருக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. சம்பவத்தில் த கிரீன்ஷ் என்ற எண்ணெய் கப்பலின் மாலுமியான 58 வயதுடைய இந்தியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ரஷ்யாவின் ஆர்டிக் துறைமுகமான முர்மான்ஸ்கில் இருந்து மத்திய தரைக்கடல் வழியாக சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் பிரான்ஸ் கடற்படையால் இடைமறிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைதான இந்திய மாலுமி தற்போது மார்செய் நகரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.